இப்போ நம்ம கன்வென்ஷன் வந்தால் நமக்கு இருக்கிற முறுமுறுப்பு என்ன? சாப்பாடு தான் விஷயம். அதுக்காக வேண்டி சாப்பாடு இல்லாமல் இருந்துட முடியுமா? சாப்பாடு வேணும். எங்கள் பைபிள் ஸ்கூலில் ஒரு பிரின்சிபல் இருந்தார், அவர் அமெரிக்காக்காரர். அவர் ஒரு முறை எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், அந்த டயத்தில் இருந்தவங்க எல்லாரும் ஒரு கம்ப்ளைண்ட்டு, எல்லாரும் போய் ஆஃபீஸில் போய் நம்ம பேசிடுவோம், எதுக்கு நம்ம சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் முக்கியமானவங்க எல்லாம் போய் ஆஃபீஸுக்கு முன்னால் போய் நின்றுட்டாங்க. யார் வெளியே? இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்கள் கூட பேசணும் வந்திருக்காங்க, வர சொல்லி வந்திருக்காங்க. வந்த பிறகு என்ன உங்கள் பிரச்சனை? எங்கள் பிரச்சனை எல்லாமே நல்லா இருக்குது, தங்குற இடம் நல்லா இருக்குது, கிளைமேட்டு நல்லா இருக்குது, பெங்களூர் தானே நல்லாயிருக்கும், நல்லா இருக்குது. ஆனால் சாப்பாடு எங்களுக்கு பத்தலை. நாங்கள் கிராமத்துலேருந்து வந்தவங்க, வயிறு நிறையா சாப்பிட்டவங்க, நல்லா பிளேட்டில் நிறையா கறி மீன் எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டவங்க. நீங்கள் கொடுக்குற சாப்பாடு எங்களுக்கு பத்தலை, அதை சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்போ அவர் சிரிச்சிட்டு சொன்னாராம், நான் போகல, சொன்னாராம், நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்டு சரிதான், நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு போடுறது நீங்கள் நல்லா பில்டப் பண்ணணும், நல்லா ஜிம்முக்கு போகிறவங்களா மாறணும், நல்லா ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கணும், இதுக்காகலாம் இல்லை. நீங்கள் படிக்கும்போது சாகாமல் இருக்கணும். என்ன செய்யாமல் இருக்கணும்? சாகாமல் இருக்கணும். நீங்கள் வந்து பைபிள் ஸ்கூலில் வந்து சாப்பாடு இல்லாமல் செத்து போகக்கூடாது, அதுதான் எங்களுடைய டார்கெட்டு. உனக்கு வயிறு நிறைஞ்சிச்சா, இல்லை வாய் நிறைஞ்சிச்சா, ருசியாக இருந்துச்சா, கறி மீன் போட்டோமா போடலையா, இது ஒன்றும் விஷயமே இல்லை. இப்போ அதே மாதிரி தான் உங்களை இந்த கேம்பஸுக்கு கொண்டு வந்தது, உங்களை பில்டப் பண்ணணும்னோ, உங்களை நல்லா 2 கிலோ வந்த பிறகு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, வந்து 5 நாள் சாப்பிட்டு எனக்கு 2.5 கிலோ கூடிருச்சு அப்படிலாம் சாட்சி சொல்கிறதுக்கெலாம் உங்களை கூட்டு வரல. நான் போன இடத்துல சாகாமல் வந்து சேர்ந்தேன்யா அப்படின்னு நீங்கள் சபையில் சாட்சி சொல்லணும். அதுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம்.